Hi viewers, welcome to Brinda Cookery Show. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் ட்ரை ரோஸ்ட். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். சிக்கன் வந்துட்டு நான் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 1 hour ஊற வச்சிருந்தேன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட், தயிர், வெங்காயம் 3 மீடியம் சைஸு, பெப்பர் பவுடர், தனியா பவுடர், ரெட் சில்லி பவுடர், கறி லீவ்ஸ், கிரீன் சில்லி, கஸ்தூரி மேத்தி லீஃப், அப்புறம் ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் கஸ்தூரி மேத்தி இலை ஸ்டார்டிங்கும் போடணும். நம்ம லாஸ்ட்லேயே போட்டால் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் சோம்பு, இப்போ இதில் கிரீன் சில்லியும் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை இப்போ இதில் ஆனியன் போட்டுடலாம். நான் இதில் தக்காளி சேர்க்கறது இல்லை, வெறும் ஆனியன் மட்டும்தான். நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். ஆனியன் நிறையா போட்டுரும். கொஞ்சம் நான் எடுத்துக்கிறது 1/4 கிலோ சிக்கன், அதுக்கு 3 ஆனியன் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஆனியன் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோல்டன் கலர்ல வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியா பவுடர், நம்ம க்ரீன் சில்லி காரத்துக்கு போட்டிருக்கோம், அதனால எல்லா காரமும் நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இது மிளகுத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கணும், மசாலா எல்லாம் ராஸ்மல் போகிற வரைக்கும். இப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேணும்னா பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா குக் ஆகுறதுக்காக, ஒரு நல்ல ஃப்ளேவர் கூட கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தக்காளி சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் நம்ம தயிர் சேர்த்துக்கோம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து போடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் மீதி உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கவர் பண்ணி ஒரு 15 minutes குக் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு 10-15 minutes ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் குக்காக இருக்குது. இப்போ சிக்கன் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடாமல் இனி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது அதோட ஈரப்பதம் எல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரை ரோஸ்ட் கிடைக்கும். ஸ்மெல் பார்த்திங்கன்னா இப்போவே ரொம்ப அழகான ஸ்மெல் வருது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, ரோட்டி அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பண்ணி சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை நான் தூவிக்கிறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இலையும் கார்னிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.